இவர்தான் கிங் மேக்கர் ராஜசேகர். காணி நிலம் வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் கனவை நிறைவேற்ற பிறந்த கண்ணியத்திற்குரிய மாமனிதர். ஏழை எளியோருக்கு இருப்பிடம் வேண்டும் என்று இரவு பகல் பாடுபட்டு அதை நிறைவேற்றி வரும் வெற்றி வேந்தன். தீக்குச்சிகளை வைத்தே எரிமலைகளை உருவாக்கிய எழுச்சியாளர். ஏணிப்படிகளை வைத்தே இமயமலையின் சிகரத்தை தொட்ட புரட்சியாளர். இவர் ஒரு சிந்தனை சிற்பி. தனது பேச்சாற்றலால் எல்லோரையும் சிந்திக்க வைத்த சாக்ரட்டிஸ். முதியவரையும் இளைஞராக மாற்றும் கலைஞர். இவர் பேசுவதெல்லாம் மந்திரம், சொல்வதெல்லாம் வேதம். தன்னம்பிக்கைதான் இவரது தாரக மந்திரம். மனம் தளர்ந்து போனவர்களுக்கு இவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். ஆகட்டும், பார்க்கலாம். அது எப்படி முடியும்? நம்மால் இயலாது என்பன போன்ற வார்த்தைகள் எல்லாம் இவர் அகராதியில் இல்லை, இல்லவே இல்லை. 88,000 பேர்களை வீட்டு மனைகள் வாங்க வைத்து ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு மணிமகுடம் சூட்டிய மாமனிதர். நிமிர்ந்த தோற்றம், நேர்த்தியான செயல்திறன், கனிவான பார்வை, பணிவான நடத்தை, என்னால் முடியும் என்ற முனைப்போடு சாதிக்க துடிக்கும் வேகம், சாதித்து குவித்த அனுபவங்கள், இதுதான் இவரது சொத்து. உழைப்பு பட்டறை வைத்து இருக்கிறார். தம்பிகளை அழைத்து தங்க கம்பிகளாக மாற்றும் பணியை அன்றாடம் நடத்தி வருகிறார். அப்துல் கலாம் சொல்வதற்கு முன்னரே கனவு காண சொன்ன கர்ம வீரர். அந்த தொழிலின் பிதாமகனே இவர்தான். இதற்காக எத்தனையோ பல பதக்கங்களையும் பட்டயங்களையும் பெற்றிருக்கிறார். நாணயமிக்க நல்ல பல பெரிய மனிதர்கள் முன்னிலையில் தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் மேதகு ரோசையா அவர்கள் கிங் மேக்கர் ராஜசேகர் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறார். அவரது சாதனைகளுக்கு இதைவிட வேறு என்ன அங்கீகாரம் வேண்டும்? வெறும் 15,000 ரூபாய்க்கு வீட்டுமனை விற்பனை செய்து ஏழைகளுக்கு வழிகாட்டிய ஒரு திசை காட்டி இவர். அதனால்தான் அகில இந்திய ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சங்கத்தின் தமிழ்நாட்டு தலைவர் பதவி இவரை தேடி வந்து தனக்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கிறது. பெருகி வரும் ஜனத்தொகைகளுக்கு ஏற்ப குடியிருப்பு பிரச்சனைகளை தீர்த்ததில் தமிழகத்தில் இவரது பங்கு மகத்தானது, மாபெரும் சாதனைக்குரியது. தொலைந்து போக இருந்த பலரது வாழ்க்கை இவரது தொலைநோக்கு பார்வையால் ஒளிமயமானது. கல்விச்சாலைகளையே கண்டறியாத பலர் நாட்டுக்கே தலைவர்களாகவும் நல்லதொரு உலகம் செய்த விஞ்ஞானிகளாகவும் மாபெரும் மகான்களாகவும் ஆன சாகா சரித்திரத்தில் இந்த ராஜசேகருக்கும் இடம் உண்டு. 10 படித்து பள்ளியை விட்டு வெளியேறி அத்துமீறிய உழைப்போடு களம் இறங்கியவர். உரத்த சிந்தனையை உள்ளத்தில் சுமந்து இளைய தலைமுறையை ஈர்த்தவர். இப்போது இவருக்கு 42 வயது. வியப்பும் திகைப்பும் மலைப்புமாக தான் சாதித்த கடந்த காலம் ஒரு கைப்பிடி அளவுதான் என்று சர்வ சாதாரணமாக கூறிக்கொண்டிருக்கும் இவர், கடலளவு இருக்கிறது இன்னும் என் கடமைகள் என்ற துடிப்போடு எதிர்காலத்தை நோக்கி தன் ஏவுகணை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் கிங் மேக்கர் ராஜசேகர். அந்த பயணத்தில் இணைந்து கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். உயர்வு உறுதி, வெற்றி நிச்சயம், நம்பினோர் கெடுவதில்லை என்று அறைகுவலோடு அழைப்பு விடுக்கிறார். அணிவகுப்போம் அவர் பின்னால். புறப்படுங்கள் தோழர்களே, இன்றிலிருந்து அல்ல இப்போதிலிருந்தே தயாராகுங்கள்.